எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம்மு. ஒரு மேன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஜாப்பில். 10th எடுத்துட்டானா? இல்லை, நம்ம தானே 12th தான். ஜாப்பு இது மந்த்லி சேலரி சர்டன் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது செஞ்ச ஞாபகம் இருக்குது? இல்லை செஞ்சு போட்டேனா? இல்லை ஈக்குவேஷன் காமிச்சனா? சொல்லி காமிச்சனா? செஞ்சு போட்டேனா? செஞ்சு போட்டானான்னு தெரியல எனக்கு. 3வது சம்மு பார்த்துக்கோ. let x be the income of இது மந்த்லி சேலரி, y be the ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்தது எத்தனை வருஷத்துக்கு சேர்த்து இன்க்ரிமெண்ட் சேர்த்து அப்படின்றது 19,800 அப்படின்றக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி செய்யணும். செஞ்சுருக்கமான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக நீங்கள் பதில் சொன்னால் தான் நான் செய்ய முடியும். பார்த்துக்கோ. சரி, ஒரு மேன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. லெட் எக்ஸ் பி த சேலரி, மந்த்லி சேலரி. மந்த்லி சேலரி. அதே மாதிரி let y be the annual increment. y be the annual increment. annual increment அப்படின்னா வருட ஊதிய உயர்வு அப்படின்றது. நல்லா கவனிச்சுக்க. இந்த 19,800 அப்படின்றது என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியணும். இது அதே மாதிரி 23,400 அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன மீனிங்கில் கொடுத்துருக்கு அப்படின்னு தெரியணும். அது ரெண்டை மட்டும் நீ சரியாக எழுதிட்டீங்கன்னா 2 ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு தேவை. 2 ஈக்குவேஷனோ 3 ஈக்குவேஷனோ ஃபார்ம் பண்ணிட்டா செஞ்சிடலாம். இதில் சேலரியோட சேர்த்து எத்தனை மாதம் கொடுத்துருக்கான் பாரு. 3 வருஷம். சாரி, 3 வருஷம். அப்போ ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எழுதியிருக்கேன். மந்த்லி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இயருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3 வருடத்துக்கு. அடுத்து அதே மாதிரி மந்த்லி சேலரி தான் 9 இயர் சர்வீசஸ் கொடுத்துருக்கு. 9 வருஷத்துக்கு கழித்து இந்த இருக்கு. அப்போ இங்கே எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 9y. நல்லா கவனிச்சுக்கோ. எக்ஸுன்றது மந்த்லி சேலரி வாங்கிட்டே தான் இருக்கான். இன்க்ரிமெண்ட்ன்றது ஆனுவல் இன்க்ரிமெண்ட்னா இயர் முடிஞ்சோன்னே கொடுப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சோன்னே இன்க்ரிமெண்ட் போடுவாங்க எப்பயுமே, எல்லா இதுலையுமே. அப்போ அதை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அவன் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்குது 19,800 அப்படின்றது 3 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை சேர்த்து, மந்த்லி சேலரி ப்ளஸ்ஸு 3 வருட இன்க்ரிமெண்ட்டு சேர்த்து. செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா மந்த்லி சேலரி ப்ளஸ்ஸு 9 வருட இன்க்ரிமெண்ட். 9 வருட இன்க்ரிமெண்ட் சேர்த்து இவ்வளவான். அப்போ மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்கியிருப்பான், இன்க்ரிமெண்ட் எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ நீ எப்பயும் போல் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனிஸ் எடுத்தினா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏன்றது என்ன அப்படின்னு எடுக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இதுக்கு உள்ளது 1319. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய். கேபிட்டல் பின்றது ரைட் சைடில் உள்ள இது கான்ஸ்டன்ட் 19,800, 23,400. ரைட்டு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யறோன்னு பார்த்துக்கோ. இதிலிருந்து எப்பயும் போல தான் x is equal to a inverse b. x is equal to a inverse b. அப்போ a inverse வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். a inverse அப்படின்றது 1 determinant of a into HA. இதை கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது உனக்கு தெரிஞ்சது தான். அப்படி டேரெக்டாக போடுறேன். 1 9 is 9 minus 1 3 is 3. செப்பரேட் பண்ணால் 6 not equal to 0. therefore a inverse is existன்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ. 2 cross 2. 2 cross 2ன்றனால லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதர் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்க. -3 +1 இருக்கு, -1. ஒரு டயகனலுக்கு வந்து லீடிங் டயகனலுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதர் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்கும். இதை கொண்டு போய் ஏ இன்வர்ஸில் எழுதுறேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 6 இன்ட்டு அட்ஜிஏ 9 -3 -1 1. இதுதான் ஏ இன்வர்ஸ். இப்போ கொஸ்டினுக்கு வர்றோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இது எக்ஸ் ஒய். ஏ இன்வர்ஸ் வந்து 1/6 இன்ட்டு 9 -3 -1 1. பி வந்து கான்ஸ்டன்ட் 19,800.
அடுத்து 23,400. சரி 1/6 மல்டிப்ளை பண்ணுறான்னு சொன்னா நான் இருக்கான்னு பாரு, சொல்லு மல்டிப்ளை பண்ணி. 0 0 98 72க்கு 2 மிச்சம் 7 99 81 88க்கு 8 மிச்சம் 8 9 9 17 மைனஸ் 3 into 0 0 3 into 0 0 4 3s are 12 1 3 3s are 9 9 plus 1 10 0 மிச்சம் 1 3 2s are 6 1 7. அடுத்து மைனஸ் 19,800 மைனஸ் ப்ளஸ் 23,400. சப்ராக்ட் பண்ணு 1/6. இது சப்ராக்ட் பண்ண என்னமா வருது பாடுறா. அப்போ 17 ஏப்பா 108 00வா 30வா. சரி அப்போ 1 6 ஆர் 6 சாரி 1 6 ஆர் 6 ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. 108 4 இருக்குது 48 8 வரும். அடுத்து 8 வரும் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இது ஆன்சர் 18,000. செகண்ட் ஒன்று நான் சப்ராக்ட் பண்ண 3,600. அப்போ அடிச்சிட்டோம்னா 6 வருது. அப்போ 18,000. இது வந்து இன்க்ரிமெண்ட் வந்து 600 அப்படின்னு வருது. இதுதான் XY. ஏற்கனவே XYன்னு எடுத்துருக்கனால அப்படியே முடிச்சுட்டா போதும் கணக்கை. புரியுதான்னு பாரு. ஏற்கனவே செஞ்சுருப்பேன். 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளோட ரிஸ்க்கு, ஓன் ரிஸ்க்கு. அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுன்னு, அதை வச்சு சால்வ் பண்ணிடு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இந்த கணக்குடைய மீனிங், வேற ஒன்றும் கிடையாது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஒரு கணக்கு இதுதான். அதை நீ ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ணிக்க சரியா, விட்டுறாத. உன்னுடைய விருப்பம். புரியுதான்னு பார்த்துக்க.